Welcome to Kishore Academy. In the video, 6th standard, first midterm test 2024. English உள்ள answers பார்த்துட்டுருக்கோம். One word already பார்த்துட்டோம். இப்போ questions போலாம். How did grandfather's dream come true? So grandfather na தாத்தா, dream na கனவு, come true நனவாச்சின்னு கேட்குறாங்க. The island became a small green paradise. Thus grandfather's dream came true. So island na தீவு, அது எப்படி மாறிச்சான்? பிகம் மாறிச்சு. A small green paradise. greenனா பசுமையா, paradise-னா ஒரு சொர்க்கம் மாதிரி. So thus அப்படித்தான் grandfather's dream, அவரோட கனவு came true. So how did வந்ததுனால இங்கே கம்மோட past tense cameனு போட்டிருக்கோம். The island became a small green paradise. Thus grandfather's dream came true. Next question. What did grandmother feel about trees growing in the house? So grandmother பாட்டி வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா என்ன நினச்சாங்க? about trees growing, மரங்கள், growingனா வளர்றது, in the house வீட்டுக்குள்ளே மரங்கள் வளர்றதை பற்றி அந்த பாட்டி என்ன நினச்சாங்க? grandmother felt angry about trees growing in the house. ஸோ இங்கேயும் டிட் வந்ததுனால ஃபீலோட பாஸ்ட் டென்ஸ் ஃபெல்ட்னு எழுதியிருக்கோம். கிராண்ட்மதர் ஃபெல்ட் ஆங்க்ரி, கோவப்பட்டாங்க. ஆங்க்ரினா கோவப்படுறது. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே மரம் வளர்ந்ததை நினச்சி என்ன செஞ்சாங்க? கோவப்பட்டாங்க. கிராண்ட்மதர் ஃபெல்ட் ஆங்க்ரி அபவுட் ட்ரீஸ் க்ரோயிங் இன் த ஹவுஸ். ஒய் டூ வி நீட் ட்ரீஸ்? நமக்கு ஏன் மரங்கள் தேவை? நீடுனா தேவைன்னு அர்த்தம். லிஸ்ட் 4 reasons that grandfather gives. ரீசன்ஸ் காரணங்கள். கிராண்ட்ஃபாதர் அந்த தாத்தா, கிவ்ஸ்னா கொடுத்தாரு, எந்த 4 காரணங்களை தான் கொடுத்தாருன்னு கேட்குறாங்க. we need trees, நமக்கு மரங்கள் தேவை. to keep the desert away. ஸோ கீப் அவேனா தள்ளி வைக்கிறது. நமக்கு மழையே இல்லைன்னா என்ன செய்யும்? பாலைவனமாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மரங்கள் தேவை. to attract rain, மழையை கவர்ந்து இழுக்கிறதுக்கும் நமக்கு மரங்கள் தேவை. to prevent the river bank from being washed away. ப்ரிவெண்ட்னா தடுக்கிறது, ரிவர் பேங்க்னா ஆற்றங்கரை, வாஷ்ட் அவேனா அழிஞ்சு போகிறது. ஸோ அந்த மாதிரி ஆற்றங்கரை எதுவும் அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு. ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், லீஃப் அண்ட் சீட். உங்களுக்கே தெரியும் மரங்கள்லேருந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்ட்டு. ஃப்ரூட்ஸு, லீஃபு, சீடு அந்த மாதிரி நிறைய கிடைக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் தான் மரங்கள் தேவைன்னு அந்த தாத்தா சொன்னாங்க. ஸோ போயம் கொஸ்டின் ஆன்சர். வாட் டஸ் இம்ப்ரூவ் ஹிஸ் டெய்ல் மீன்? ஸோ crocodile லெசன் படிச்சுக்கோ நம்ம போயம், அதில் இருந்தால் கேட்டிருக்காங்க. வாட் டஸ் இம்ப்ரூவ்னா முன்னேற்றம். ஹிஸ் டெய்ல் மீன், ஸோ அதோட வால், டெய்ல்னா வால், அதோட முன்னேற்றம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இம்ப்ரூவ் ஹிஸ் டெய்ல் மீன்ஸ் க்ரோயிங் இட்ஸ் டெய்ல். ஸோ முதலையோட வாலில் இம்ப்ரூவ்மெண்ட்னா என்ன தான் இருக்கணும்? அது நீளமாக வளருது, அதை தான் கொடுத்துருக்காங்க. இம்ப்ரூவிங் ஹிஸ் டெய்ல் மீன்ஸ் க்ரோயிங் இட்ஸ் டெய்ல். Why does he welcome little fishes? அது ஏன்? வெல்கம்னா வரவேற்றது, லிட்டில் ஃபிஷ்ஷஸ்னால் குட்டி குட்டி மீன். ஒய்னா ஏன்னு கேட்டது. ஸோ எதுக்காக சின்ன சின்ன ஃபிஷ்ஷெல்லாம் அந்த crocodile வந்து வரவேற்றுது? he feels so hungry. ஸோ அதுக்கு என்ன செஞ்சது? ரொம்ப பசிச்சுது. ஸோ இந்த இடத்துல டஸ் வந்திருக்கிறதுனால நம்ம ஃபீல் கூட எஸ் சேர்த்துருக்கோம். சரியா? he feels so hungry, so he welcomes little fishes to eat. அதுக்கு ரொம்ப பசி எடுத்ததுனால சின்ன சின்ன மீன்களை அது வரவேற்றுது. ஸோ ஃபீல்ஸ், வெல்கம்ஸ் ரெண்டு இடத்துலையும் நம்ம வெர்பு கூட எஸ் சேர்த்துருக்கோம். வாட் டஸ் பீப்புள் டூ? ஸோ உங்கள் பீப்புள்னால் என்ன மரம்? அரச மரம். அது என்ன செஞ்சுது? த பீப்புள் கியூவர்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டஸ் வந்ததுனால வெர்பு கூட எஸ் சேர்த்துருக்கோம். த பீப்புள் கியூவர்ஸ் இன் த ப்ரீஸ். கியூவர்ஸ்னால் நடுங்கிறது, ப்ரீஸ்னால் தென்றல். ஸோ அரச மரம் வந்து அந்த தென்றல் காற்றுல அப்படி நடுங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் ஆஸ் ஷார்ப் அஸ் அ பிளேட்? ஸோ ஷார்ப்னா அது ரொம்ப கூர்மையாக இருக்கிறது, பிளேடு கத்தி மாதிரி ரொம்ப கூர்மையாக என்ன இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. த டேட்ஸ் லீஃப், டேட்ஸ்னால் அது பேரிச்சம்பழம், அதோட லீஃப் இலை வந்து ஷார்ப் அஸ் அ பிளேடு. ஸோ அதோட இலை வந்து கத்தி மாதிரி கூர்மையாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.